ஒரு அடர்ந்த காட்டில் கஜேந்திரன் மற்றும் பத்ரன் என்ற இரண்டு வலிமையான ஆண் யானைகள் வாழ்ந்து வந்தன. கஜேந்திரன் மிகவும் பலசாலி. ஆனால் பத்ரன் அதைவிட தான் பெரியவன் என்ற மமதை கொண்டவன். ஒரு நாள் ஆற்றோரம் இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் நிழலில் யார் நிற்பது என்ற சிறு தகராறு அவர்களுக்குள் ஏற்பட்டது. நானே இந்த காட்டிற்குப் பெரியவன், எனக்கே இந்த இடம் சொந்தம் என்று கஜேந்திரன் பிளிறியது. உன்னைவிட நான் பலசாலி, உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று பத்ரனும் சண்டைக்குத் தயாரானது. இரு யானைகளும் தங்கள் தந்தங்களால் முட்டிக்கொண்டன. அவற்றின் பிளிரல் சத்தம் காடே அதிரும்படி இருந்தது. மரங்கள் சாய்ந்தன, மற்ற விலங்குகள் பயந்து ஓடின. பல மணி நேரம் நடந்த இந்த போரில் இரண்டு யானைகளும் காயமடைந்தன. இரத்தம் வழிய வழிய அவை ஓய்வின்றிச் சண்டையிட்டன. யானைகளின் சண்டையை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு முதிய ஆமை அருகில் வந்து சொன்னது, உங்களின் வீணான பிடிவாதத்தால் நீங்கள் இருவரும் காயமடைந்துள்ளீர்கள். நீங்கள் சண்டையிட்டுக் கொள்வதால் யாருக்கும் பலனில்லை. காடு அனைவருக்கும் பொதுவானது. தன் தவற்றை உணர்ந்த யானைகள் சண்டையை நிறுத்திவிட்டு தங்கள் காயங்களுக்கு மருந்து தேடிச் சென்றன. நீதி, அகங்காரமும் வீண் பிடிவாதமும் அழிவையே தரும். ஒற்றுமையே பலம்.